ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் prabhaonwheels தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ பார்த்துக்கலாம். இன்றைக்கி பிளட் எடுக்கிறதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட் ஆண்ட்ரூஸை வர சொல்லியிருந்தேன். ஸோ ஆண்ட்ரூஸ் வந்திருக்காங்க. ஆண்ட்ரூஸ் வர சொன்னதே நான் மறந்துட்டேன். ஸோ நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவர் வந்துட்டார். ஸோ அதனால் பிளட் எடுக்கிறதுக்காக ஓகே சொல்லிட்டேன். ஸோ ரத்தமே வரல. அதுவும் இல்லாமல் கீமோ கொடுத்ததுக்கப்புறம் வெயின்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சொன்னேன், ஒரே ஒரு ப்ரிக்லேயே எடுத்துடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவர் ரொம்ப நல்லா எடுப்பாங்க. ஒரே ப்ரிக்கில் பிளட் எடுத்துகிட்டு வாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய ஒரு வாட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல ப்ரிக் பண்ணி அதை எடுக்கும்போது ரொம்ப வலிக்கும் எனக்கு. பட் ஆனால் ஆண்ட்ரூஸ் எப்போவுமே ஒரே ப்ரிக்கில் பிளட் எடுத்துடுவார். ஸோ இன்றைக்கி அப்படி தான் எடுத்துட்டார். ஆக்சுவலி இன்றைக்கி அவர் எடுக்கிறதையே நான் பார்க்கல. எடுக்கலையா அப்படின்னு கேட்டேன். எடுத்தாச்சே அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்ணை திறந்து பார்த்துட்டு. இன்றைக்கி நான் ஒரு ரோஸ் குலுக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இது சப்ஜா விதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா தழை கொஞ்சம், ஒரு எலுமிச்சம் பழம், அப்புறம் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்காக. ஸோ ரொம்ப காரமான பச்சை மிளகாவாக இருந்தால் 1 போதும். இந்த பச்சை மிளகா அந்தளவுக்கு காரமாக இல்லை எனக்கு. ஸோ அதனால் 2 எடுத்திருக்கேன் நான். சரிங்களா? ஸோ புதினா இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் தேவை நமக்கு. என்கிட்ட ரோஸ் சிரப் இருக்குது. ரோஸ் சிரப் இருக்கிறதுனால நான் சர்க்கரை எதுவும் போட போகிறதில்ல. ஏன்னா ரோஸ் சிரப்லேயே நமக்கு நிறைய சர்க்கரை இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஸ்வீட்னஸே போதும். ரொம்ப சுகர்லாம் ஆட் பண்ணுறதில்லை. இந்த ஷர்பத் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம எலுமிச்சம் பழம் சேர்க்க போகிறோம். அப்புறம் ரோஸ் சிரப் சேர்க்க போகிறோம். கூடவே சப்ஜா விதையெல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப 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 குளிர்ச்சி அண்ட் ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த ட்ரிங்க்கை குடித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலிங் இருக்கும். நான் ரெகுலராக இந்த வெயிலுக்கு இதெல்லாம் குடிச்சிட்ருக்கேன். அதனால தான் என்னோடய அந்த கீமோதெரப்பியெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ண முடியுது. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இல்லைன்னா ஸ்கின் பேர்னிங் சென்சேஷன், இல்லை இச்சிங் சென்சேஷன் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஜூஸஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஜூஸஸ் நார்மலாக எடுக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லது. கூடவே நான் லெமன் இருக்கு இல்லையா, லெமனை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கட் பண்ணி ஒரு 2-3 ஸ்லைஸ் கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஊற வச்ச சப்ஜா விதை ரொம்பவே நல்லது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அண்ட் மோரோவர் இது எல்லா ஜூஸ்லேயும் இதை ஆட் பண்ணும்போது அது குடிக்கும்போது இது பல்லில் படும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சர்விங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைம் ஸ்லைசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச சப்ஜா விதை இருக்குது, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் கீரி வச்ச பச்சை மிளகா, அதையும் இதில் சேர்த்துடலாம் நம்ம. இப்போ நம்ம ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரோஸ் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் கிடையாது, ரோஸ் சிரப்பு. ஸோ இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா லெமன் ஜூஸ், அதையும் இதில் சேர்த்துடுங்க. ஸோ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு, லெமன் ஜூஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. சிங்கிள் சர்விங்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிங்கிள் சர்விங்க்கு ஒரு ஆஃப் மூடி போதும். ஆஃப் மூடி பிழிஞ்சு வச்சிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு. இது எல்லாமே சேர்ந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி வந்து போதுமான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் வச்சு மூடிட்டு நீங்கள் நல்லா வந்து குலுக்கி எடுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம். நான் வந்து ஸ்பூன் வச்சு தான் இன்றைக்கி கலந்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து குலுக்கிறதுக்கு சக்தி இல்லை உடம்புல. அதனால் வந்து இது நான் நல்ல ஸ்பூன் வச்சு கலந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கலக்கும் போதே வந்து நல்ல காரமான பச்சை மிளகா வந்துச்சுன்னா அந்த காரம்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். அண்டு அதோடு வந்து இந்த லெமன் ஜூஸு, புதினா இது எல்லாமே வந்து ஒரு மிக்சடு ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ நான் இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ரோஸ் ஷர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரோஸ் குலுக்கி ஷர்பத் தான். இப்போ வந்து லெமன் ஸ்லைஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான குலுக்கி ஷர்பத் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க, 2 நிமிஷம் போதும். எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சு குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், சோடா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சோடாஸ் அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு சாப்பிடக்கூடாதுன்றதுனால நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணலை. நீங்கள் வேணால் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோடாஸ், ஸ்ப்ரைட் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் நம்மளுடைய குலுக்கி ஷர்பத் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் குடிச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all. Bye bye. Love you.